வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 4:08. இவ்வளோ இயர்லி மார்னிங்கில் நம்ம எங்கே கிளம்ப போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சடன் ட்ரிப் தான். ஆக்சுவலி ஒரு ஃபங்க்ஷன். காலையிலேயே சீக்கிரமாக எழுந்துச்சி குளிச்சு பட்டைக்கிட்டெல்லாம் போட்டு ரெடி ஆயாச்சு. வச்சுட்டாரு. இப்போ இவரை தூக்கி அப்படியே காரில் போட்டு கிளம்ப வேண்டியதுதான். வா 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 வா. ஒரு 4:30 வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. நம்ம லாஸ்ட்டாக சுவாமிமலை அந்த மாதிரி ஒரு 4-5 கோவில் ட்ரிப்பு போட்டிருப்போம். அதுக்கப்புறம் நம்ம கிளம்புற இயர்லி மார்னிங் ட்ரிப் இதுதான். கொஞ்சம் விடிஞ்சோடனே தியானம் ஏஞ்சாச்சு. ஏஞ்சோடனே செம்ம அழ. அவனை கொஞ்சம் நேரம் நார்மல் ஆக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டேன். நான் ஃபோன் எடுத்து வீடியோ ஆன் பண்ணேன். நான் ஏதோ வீடியோ கால் தான் பண்ணுறேன்னு நினச்சிட்டு அவங்க கிட்ட இருக்க டாய்ஸ் தான் காமிச்சு ஒரே சிரிப்பு தான். யாருக்காச்சும் வீடியோ கால் பண்ணால் அவர்கிட்ட இருக்க எல்லா திறமைகளையும் அங்கே தான் இறக்குவார். கொஞ்ச நேரம் அவங்க கூட விளையாடிட்டு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஒரு ஹோட்டல் வந்தோம். டைம் 8:30 மேலே ஆயிடுச்சு. ஆனால் இந்த ஹோட்டலில் உள்ளேயே யாரும் இல்லை, வெளியும் எந்த காரும் இல்லை. சரி ரொம்ப நேரம் சாப்பிடலாமா இல்லை தள்ளி போயிடலாமான்னு யோசிச்சுட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் சரி இங்கே சாப்பிடுவோன்னு உள்ளே வந்தோம். ஆனால் இங்கே உள்ள மெனு வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது. எல்லா ஃபுட்டுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. தக்காளி சட்னி சொல்லவே வேணாம். இதெல்லாம் சொல்லுவாங்க போல டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர்னு. அப்புறம் ஆஸ் யூஷுவல் ரோட் ட்ரிப்னாலே நம்ம வாய் சும்மா இருக்காது. என்னென்ன ரோட்டில் என் கண்ணில் படுத்தோ எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடணும் எனக்கு. ஆனால் இது ஒரு பெரிய ஸ்கேம் தான். அவர் ஒரு டேஸ்ட்டுக்கு ஒரு இது கொடுத்தாரு. அது செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுக்கப்புறம் நாங்கள் வாங்கின ஒன்று கூட நல்லா இல்லை. அது உள்ள எல்லாமே வேஸ்டான மாதிரி ஸ்மெல்லு. அது மொத்தமாக தூக்கி தான் போட்டோம். ரொம்ப சேட் ஆகிட்டேன். இந்த ட்ரிப்போட ஹைலைட்டே இந்த வெதர் தான். சூப்பர் க்ளவுடியாக இருந்தது. ஒரு சில இடத்துல நிறைய மழையும் பெஞ்சுது. ஜாலியாக இந்த வெதரை என்ஜாய் பண்ணிட்டு நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணுவோம். நம்ம ஒரு ஈவினிங் 3 o'clock போல கோயம்புத்தூர் ரீச் ஆயாச்சு. அன்னைக்கு நைட் அந்த ஃபங்க்ஷனையும் முடிச்சுட்டு இப்போ மறுநாள் காலையில் நம்ம ஊட்டி கிளம்புறோம். எப்படா காலையில் வீடியோன்னு வெயிட் பண்ணியிருந்தேன். குடிக்க கூட இல்லை, நான் குளிச்சா ஊட்டி தண்ணியில் தான் குளிப்பேன்னு சொல்லி ரொம்ப சீக்கிரமாகவே கிளம்பியாச்சு. இதில் ஒரு பிரச்சனை என்னன்னா நம்ம ஊட்டி வரது பிளானே இல்லை, கோயம்புத்தூர் வரது மட்டும் தான் பிளானு. கோயம்புத்தூர் வந்து சடனாக பிளான் பண்ணது தான் ஊட்டி வர்றது. ஸோ ட்ரெஸ்ஸஸ்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. அன்னைக்கு நைட்டு கோயம்புத்தூரில் ஒரு சின்ன ஷாப்பிங்கும் முடிச்சாச்சு. ஊட்டி ஃபுல்லாகவே இந்த பர்பிள் கலர் ஃப்ளவர்ஸ் தான். ரொம்ப அழகாக சூப்பராக இருந்துச்சு பார்க்க. நல்லபடியாக வந்து ஊட்டி ரீச் ஆயாச்சு. இதுதான் நம்மளோட குட்டி ரூம். சடன் ட்ரிப்புன்றதுனால ப்ரீ புக்லாம் எதுவும் பண்ணலை. அப்போதைக்கு என்ன கிடைச்சதோ அதுதான். அதுவும் ப்ரைஸும் கொஞ்சம் ரீசனபிளாக இருக்குன்றதுனால 2 days அங்கேயே ஸ்டே பண்ணியாச்சு. நல்லா தான் இருந்துச்சு. ஓகே தான். தண்ணி தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்து, மற்றபடி ரூமில் குறை சொல்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. நல்லா ரூமில் கொஞ்சம் நேரம் குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சிட்டியும் நல்லா மேக்கப் பண்ணி இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியில் இருக்க ஃபேமஸ் பேக்கரி மோடிஸ்க்கு தான் வந்திருக்கோம். இதை பற்றின ஷார்ட்ஸ் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இது நெக்ஸ்ட் டே மார்னிங் கோயம்புத்தூரில் வாங்கின புது ட்ரெஸ்லாம் போட்டு நானும் சிட்டோ சூப்பராக கிளம்பிட்டோம். எங்கே போகிறதுன்னு இப்போ பிளான் இல்லை. ஃபஸ்ட்டு போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா எங்கே போகலான்னு டிசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு தான் வந்திருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற இடத்துலேருந்து வியூ நல்லா சூப்பராக, சிட்டி வியூ சூப்பராக இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி தான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தான். இட்லி பொங்கல் இன்னைக்கான மெனு. டெய்லி மெனு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் பிரெட் டோஸ்ட், பட்டர், ஜாம் அதெல்லாம் அங்கேயே இருக்கு. அதுவும் நம்ம வேணா சாப்பிட்டுக்கலாம். அங்கே உள்ள பிரெட் டோஸ்ட்ல ரொம்ப வித்தியாசமா இருந்ததா. நான் ஒரு பக்கம் இருக்கிறேன், அது ஒரு பக்கம் போகுது. அங்கே உள்ளவர் ரொம்ப அவமானப்படுத்திட்டாரு. ஏமா ஏதோ உடச்சிடாத, நீ உட்காரு, நானே உனக்கு 2 பிரெட் டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டாரு. ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு. அப்புறம் அவரே வந்து மேடம் உங்களுக்கு காஃபியா டீயா அப்படின்னு கேட்டாரு. சரி சோத்துல ரோஷம் பார்த்துட்டு எதுக்குன்னு சொல்லி ஒரு காஃபி கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். காஃபியும் சூப்பர் டேஸ்ட்ல இருந்தது. சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. இந்த ஹோட்டல்லேயே ரிசப்ஷனில் இந்த மாதிரி ஒரு ஃபிஷ் டேங்க் வச்சிருந்தாங்க. கொஞ்ச நேரம் தியானுக்கு விளையாட்டு காமிச்சிட்டு இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பைக்காரா போட் ஹவுஸ் தான் போகிறோம். நான் ஊட்டிக்கு 4 times வந்திருக்கேன். இது வரைக்கும் பைக்காரா ஃபால்ஸையும் பார்த்ததில்ல, அந்த போட் ஹவுஸ்க்கும் போனதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பார்க்க வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் பயங்கர சில்லுன்னு இருந்தது. நல்ல வெதர் ஊட்டியில். இந்த போட் ஹவுஸ் போகிற வழியில் இந்த மாதிரி கருப்பு குரங்கு, மயில் இதெல்லாம் நிறைய பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு. பைக்காரா போட் ஹவுஸ் ரீச் ஆயாச்சு. நல்ல பெரிய லேக் தான் இது. எல்லாரும் செம்மையாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. அந்த போட் ரைட்லாம் சூப்பராக இருந்துச்சு. நம்ம இன்னைக்கு ஸ்பீட் போட் தான் எடுத்திருக்கோம். 2 personsக்கு ஸ்பீட் போட் 10 minutesக்கு 1150. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் அந்த வெதருக்கு அந்த போட்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம டெய்லி போகிறதுல ஒன்ஸ் இன் அ வைல் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். ஒர்த்து தான்.
நம்ம இங்க போட்டிங் போகும்போதே தூரத்துல இருந்து நம்மள வந்து போட்டோ எடுப்பாங்க. அது நமக்கு வேணும்னா நம்ம மேல ஏறி வாங்கிக்கலாம். நம்ம போறதுக்குள்ளேயே ஃப்ரேம் போட்டே வச்சிருவாங்க. அது நம்ம வேணும்னா வாங்கிக்கலாம். அதோட ரேட் வந்து 150 200 தான், சரியா ஞாபகம் இல்ல. ஆனா நல்லா இருந்துச்சு, நல்லா கிளியரா ஃப்ரேமோடவே நமக்கு தராங்க. அந்த ரேட்டுக்கு அது நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் போட்டிங் முடிச்சுட்டு நம்ம ஸ்டெப்ஸ்ல ஏறி வரும்போது இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ் ஆரஞ்சு ஜூஸ் வித்தவுட் சுகர் வித்தவுட் வாட்டர், வேணா நம்ம ஐஸ் போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பரா இருந்தது. நல்லா சில்லுன்னு ஆளுக்கு ஒரு ஜூஸ் வாங்கி குடிச்சாச்சு. அப்படியே கொஞ்சம் ஸ்டைலா சேர்ஸ்லாம் பண்ணி குடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து பைக்காரா வாட்டர் ஃபால்ஸ் தான் போறோம். போகும்போதே வந்து 300 மீட்டர்லாம் கீழே நடக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி நம்ம நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிக்கலாம், நம்மளால ரொம்ப தூரம் நடந்து பசிக்கும்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணிட்டு பக்காவா இறங்கி போனோம். வர வழியில் ஆப்போசிட்ல வரவங்க, தயவு செய்து போகாதமா குழந்தைய வச்சுட்டு, அங்கே தண்ணியே இல்லை, ரொம்ப கம்மியான தண்ணி தான், இவ்வளோ தூரம் இறங்கி போயிட்டு மறுபடியும் ஏறி வரது ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னதும் ஒரு வகையில கரெக்ட் தான் பட்டுது. சரி அதனால அந்த பிளான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அங்கே திரும்பி வந்துட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தோடனே வேற ஒரு வியூ பாயிண்ட்ல இந்த மாதிரி ஹார்ஸ் ரைடு. தியான் ஹார்ஸை பார்த்தோன்னே பயங்கரமா எக்ஸைட் ஆயிட்டா. சரி இதை ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி ட்ரை பண்ணோம். இந்த ஹார்ஸ்ல போற எக்ஸ்பீரியன்ஸை விட இந்த ஹார்ஸ்ல இருந்து கூட்டிட்டு போனாங்களா கைடு, அவங்க வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. தூரமா ஒரு ட்ரைபல் வில்லேஜ் இருக்கான், அங்க வந்து இன்னமும் ட்ரைப்ஸ் இருக்காங்க. அவங்களோட மேரேஜ் கல்ச்சர் எப்படி இருக்கும்னா, ஒரு பொண்ணை வந்து ஒரு பையன் கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவங்க வந்து 150 to 180 kgs உள்ள கல்லை தூக்கி தூரம் போடணுமா. அது வந்து எவ்வளவு தூரம் போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்களாம். அது மாதிரி ஒரு 100 பொண்ணுங்களை நிக்க வச்சுட்டு அதுல இருந்து ஏதாவது ஒரு பொண்ணை வந்து அந்த பையன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி ஒரு 6 months எடுத்துட்டு போய் அவங்க வீட்டில் வச்சுக்கணும், மேரேஜே பண்ணாம. அந்த 6 monthsல அவங்க பிரெக்னென்ட் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வளைகாப்பு நடக்கும்போது தான் அவங்களுக்கு மேரேஜ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மேரேஜ் பண்ணும்போது பொண்ணு வீட்டுல இருந்து பையனுக்கு வந்து ஒரு 2 பஃபலோ கொடுப்பாங்க, மேல் பஃபலோ ஒன்று, ஃபீமேல் பஃபலோ ஒன்று. இன்கேஸ் பையன் ஏதாச்சும் ஆயிடுச்சு, ஆக்சிடென்ட்ல அந்த மாதிரி ஏதாவது இறந்துட்டாங்கன்னா அந்த பையன் கூட அந்த மேல் பஃபலோவை கொண்டு போட்டுருவாங்களாம் அந்த காட்டுக்குள்ள. அதுக்கப்புறம் டிவோர்ஸ் கல்ச்சர் எப்படி இருக்கும்னா, இப்ப 2 பேருக்கும் வாழ பிடிக்கலன்னா அவங்க பொண்ணு வீட்டுல இருக்க அப்பா அம்மா வந்து அந்த 2 பஃபலோவையும் அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அவ்வளவுதான், அதான் டிவோர்ஸ். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ முடியாதான். ஸ்டோரி வந்து அந்த ஹார்ஸோட கைடு தான் எனக்கு சொன்னாரு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் லஞ்ச் முடிச்சுட்டு தொட்டபெட்டா பீக் போலான்னு பார்த்தா அதுக்குள்ள செம்ம ரெயின், அங்க வந்து இருக்கவே முடியல. அதனால கீழே வந்துட்டு அப்புறம் வர வழியில ஆஸ் யூஷுவல் மோடிஸ் இன்னைக்கும் அதே ஹாட் சாக்லேட் ஸ்ட்ராபெரி சாக்லேட் தான். ரொம்ப சூப்பரா ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். என்னை விட தியான் தான் பயங்கரமா என்ஜாய் பண்ணா. பட் ஆனால் அவனுக்கு அவ்வளோவா கொடுக்கல, சும்மா டேஸ்ட்டுக்கு மட்டும் ஒன்று கொடுத்தோம். ஆனால் நான் ஒரு பைட் எடுத்து வைக்கும் போதும் பாவம் குழந்தை என் வாயே பார்த்துட்டு இருந்துச்சு. அங்கே அதிகமாக சாப்பிட முடியல. சரி கொஞ்சம் பார்சல் வாங்கிட்டு வந்து ரூம்ல உட்காந்து சாப்பிடலான்னு சொல்லி இந்த கேரட் கேக் வாங்கணும் தியானுக்காக. நல்லா சாஃப்டா மாய்ஸ்டா சூப்பரா இருந்துச்சு இந்த கேக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த கொரியன் பன்னு. ஆக்சுவலி இந்த கொரியன் பண்ணுக்கு வந்து இந்த பிரைஸ் ரொம்ப கம்மி தான், ரொம்ப பெரிய பண்ணு. அது உள்ள இருக்க ஸ்டஃபிங்லாம் அவ்வளோ சூப்பர் ப்ரீமியமா இருந்துச்சு. சூப்பர், த பெஸ்ட் கொரியன் பண்ணு இது. அதுக்கப்புறம் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் மை ஃபேவரட், இந்த சாக்லேட் கேக் மேல இந்த ட்ரிபிள் சாக்லேட் சாஸ் ஊற்றி கொடுக்கும். ஆனால் ரூமுக்கு வரதுக்குள்ள அந்த சாஸ் மொத்தம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஆனாலும் டேஸ்ட்டுக்கு எந்த குறையும் இல்லை, அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. இதுவும் ஒரு மஸ்ட் ட்ரை இந்த ஷாப்ல. ஆல்ரெடி இந்த ஷாப்பை பத்தி போட்டிருக்க ஷார்ட்ஸ்ல போய் செக் பண்ணி பாருங்க. அவ்வளவுதான், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதோட கண்டினியூஷன் நான் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை